அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாலிபின் இனிய காலை வணக்கம். இன்று 10 ஜூலை 2024, அதாவது ஆனி மாதம் 26ஆம் தேதி, புதன்கிழமை. சதுர்த்தி திதி காலையில் 7:52 வரை, அதற்கு மேல் பஞ்சமி திதி. மக நட்சத்திரம் 10:15 வரை, அதாவது 10:15 வரையில், அதற்கு மேல் பூர நட்சத்திரம். ராகு காலம் 12லிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலையில் 7:30லிருந்து 9 வரை. நல்ல நேரம் காலையில் 9:15 to 10:15, சாயங்காலம் 4:45லிருந்து 5:45 வரை. நீங்கள் போடக்கூடிய சற்று, அதாவது துணியின் நிறம் பச்சை. தவிர்க்க வேண்டியது ரெட்டு, சிவப்பு. அதே சாப்பிட்றது பைனாப்பிள் அல்லது சுகர்கேன் ஜூஸ், எதுனாலும் கரும்பு ஜூஸ். சந்திராஷ்டமம் மகர ராசிக்காரர்களுக்கு. நண்பர்களே, நாம் இப்போது நட்சத்திர வரிசையில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட கேரக்டர், அதாவது என்னென்ன சில குறிப்புகளை பார்ப்போம். இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முகத்தில் மறு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி அவர் கொஞ்சம் நீதி நேர்மைன்னு நடக்கக்கூடிய நீதிமான்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ரொம்ப நேரம் தூங்குறதுல ரொம்ப இஷ்டம், தூக்கத்தில் விருப்பம். ரொம்ப அடக்கமான குணம், சாப்பிட்டு கரெக்டர் தான். பேசுறது ரொம்ப நல்லா பேசுவார். அதே மாதிரி பெண்கள் பால் அதிக அக்கறை உடையவர், பெண்கள் பால் நேசம் உடையவர். அதே மாதிரி எப்படின்னா, தலை, மார்பு, இடுப்பு அந்த இடங்களில் மச்சம் இருக்கும். மருங்கிறது இந்த தழும்பு மாதிரி ஒரு மாதிரி சின்ன சின்ன, அது என்ன சொல்லுவாங்க, மரு அப்படின்னா கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் உயர்ந்து ஏதாவது கருப்பாக ஏதாவது இருந்துக்கிட்டு இருக்கும். மச்சம்ங்கிறது டாட், மச்சம்னா தெரியும் இல்லையா, அந்த மாதிரி மச்சம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கிறது. அதே மாதிரி வேதங்கள் தெரிந்தவர், வேதங்களை அறிந்தவர், புரிந்தவர். அதே மாதிரி தெய்வத்தில் கொஞ்சம் பக்தி ஜாஸ்தி உடையவர். கவலை, எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. அதே மாதிரி மக்களால் போற்றி வணங்கப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர். அதே மாதிரி பிறருக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய மனம் உடையவர். பெரும்பாலும் பொறுமையை கடைபிடிப்பவர், சொல்லாற்றல், பேச்சு சாமர்த்தியம் உடையவர்னு வச்சுக்கலாமே. அதே மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததுக்கு பெரும்பாலும் நியாயமாக நடக்கக்கூடியவர், கடவுள் மீது பற்று உள்ளவர், எல்லாம் தெரிந்தவர், பொறுமையானவர்னு வச்சுக்கோங்க. நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும். மேசராசிக்காரவங்க, அதாவது போலீஸு, மிலிட்ரி, டிரான்ஸ்போர்ட், எலக்ட்ரிசிட்டி போன்ற துறைகளில் உள்ளவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். பணப்புழக்கம் மிகவும் நன்றாக இருக்கிறது. அதே மாதிரி ஆடம்பர பொருட்களை நிறைய வாங்குறீங்க. ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கு நிறைய செலவு செய்கிறீர்கள். அதே மாதிரி உங்களோட வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு நல்ல லாபத்தை தருகிறது. சில சமயங்களில் எப்படின்னா, பழையபடி அந்த மூர்க்கத்துவம் அப்பப்போ எட்டி பார்க்குது. ஏற்கனவே நீங்கள் சின்ன வயசில் கொஞ்சம் மூர்க்கத்துவம், கொஞ்சம் போர்க்குணம் உடையவர் தான். இப்போ ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டீங்க. இப்போ அப்பப்போ அந்த பழைய புத்தி உங்களுக்கு அதை எட்டி பார்க்குறதுன்னு வச்சுக்கலாமா, அப்பப்போ கொஞ்சம் கோவப்படுறீங்க. அடுத்து ரிஷபராசி. தொழிலில் சின்ன இடமாற்றம் இருக்கிறது. அதே மாதிரி முன்னால் அந்த நல்லா மூவ் பண்ணின ப்ராஜெக்டை கொஞ்சம் ஸ்டக் ஆகி போய் அங்கே நிற்கிறது மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு பிரயாணம் சர்வசாதாரணமாக அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டியது இருக்கிறது. அதே மாதிரி ஸ்கூலு, காலேஜு அந்த மாதிரி கொஞ்சம் தூரமாக அமைச்சதுனால
மாணவர்கள் கூட ரொம்ப அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டிய வாய்ப்பு உள்ளது. அதே சமயத்தில் வந்து பணவரவு ஓகே, பரவாயில்ல, தேவையான அளவு வந்து சேருகிறது. அடுத்து மிதுன ராசி. அதாவது வந்து நூதன தொழிலாக ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அது வந்து லேட்டாகி தாமதமாகி கொண்டே செல்கிறது. அதே மாதிரி வந்து 3 வாரம் வந்து விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த விநாயகர் கோயிலுக்கு வந்து அதாவது தேங்காய் எண்ணெய் தீபம் போட்டு வர அந்த நெகட்டிவ் எல்லாம் போய்விடும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு மூத்தவங்க அக்கா அல்லது அண்ணன் அவங்க வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, ஓரளவு உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கிறார்கள். அடுத்து கடகராசி. பணக்கார சிநேகிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க மூலம் நல்ல வாய்ப்புகளை பெற முடிகிறது. இளைய சகோதரர் அதாவது தம்பி அல்லது தங்கைக்கு நல்ல சான்ஸ் கிடைக்குது, அவங்க அதோட லைஃப்பில் செட்டில் ஆகிருந்தாங்க, கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி வந்து கொடுத்த வாக்குறுதி அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணியிருந்தா இந்த பீரியடில் அப்போ தாரம்னு சொன்ன வாக்குறுதியை வந்து நிறைவேற்ற முடியலை. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டைம் வாய்தை வாங்கிக்கிறீங்க. ஆமாம். அடுத்து சிம்மராசி. அதே மாதிரி வந்து ஊருக்கு போயிட்டு வரலாம்னு ஃபேமிலியோட பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. புதிய நகை துணிமணி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. ட்ரேடிங் செய்கிறவங்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கின்றது. மூத்த சகோதரன் அல்லது சகோதரியை பற்றி அவ்வப்போது கவலை மனசில், அவன் எப்படி இருக்கிறானோ ஏது இருக்கிறானோங்கிற மாதிரி கவலை வந்து செல்கிறது. ஆமாம். அதே மாதிரி வந்து அம்மாட்ட மேலே ரொம்ப பாசம் இருந்தால் கூட பெருசாக அவங்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. சிச்சுவேஷன் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறது. அடுத்து கன்னியாராசி. குடும்ப வாழ்க்கை ஓரளவு சுமூகமாக தான் போயிட்டு இருக்குது. பணம் புழக்க வழக்கங்கள் தேவையான அளவுக்கு வருது, பரவாயில்லை. உத்தியோகத்தின் மூலம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணவரவு வருகின்றது. மாணவர்களுக்கு வந்து கல்வி ஓரளவு நன்றாக இருக்கிறது. அம்மாவோட உடல்நிலை மனநிலை பரவாயில்லை, நன்றாகவே இருக்கிறது. இடமாற்றம் ஒன்று ஏற்பட போகுது. ஆமாம். அதே மாதிரி மனைவியின் மூலம் ஆதாயம் கிடைக்கிறது. அடுத்து துளாராசி. புதிய தொழில் வந்து நல்லா நடக்கிறது. எந்த வேலை செய்கிறதா இருந்தால் கூட ரொம்ப நாசுக்காக நளினமாக செஞ்சு முடிக்கிறீங்க. ஆமாம். அதனால் வேலை பார்க்கும் இடத்துல மேலதிகாரிகள் வந்து உங்களை ரொம்ப பாராட்டுறாங்க, அவங்களோட பாராட்டை பெறுகிறீர்கள். குழந்தைகளை பற்றின கவலை தான் கொஞ்சம் அப்பப்போ மனசை ஆட்டுவிக்கிறது. பட் அவங்க நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் இல்லாத ஒரு பயம், டென்ஷன் இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. அதே மாதிரி வந்து முக்கியமான பிரச்சனைலாம் ஓரளவு நீங்கி கொஞ்சம் சகஜமான நிலைக்கு வந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆமாம். இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது. நல்ல வாய்ப்பு, நல்ல மாற்றங்கள் நிகழ உள்ளது. பணவரவு, வீட்டில் நிம்மதியே, புதிய நிலம் வாங்குது, இந்த மாதிரி போட்ட பொருட்கள் எல்லாம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாகவே நடக்கப் போகின்றன. ஆமாம். உடம்பு மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, அப்பப்போ பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து வந்து தனுசு ராசி. மன வலிமை, மனோதைரியம், மன வலிமை, ஆத்ம பலம் வந்து நன்றாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து சகோதரர்கள் மீது ரொம்ப பாசம் இருந்தால் கூட வெளியே காட்டுகிறது இல்லை. அதே மாதிரி அதை வெளிக்காட்டி கொள்வது இல்லை. மனைவி ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறாங்க உங்களுக்கு. உத்தியோகம் இப்போதைக்கு மாற்றங்கிறது இல்லை. ஆமாம். தொழில் நடத்துபவர்களுக்கு வந்து அந்த பில் வர்றதுல வந்து கொஞ்சம் டிலேனஸ் தாமதம் இருந்துக்கிட்டு இருக்குது. வேலைக்காரங்க மீது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, அவங்க சரியாக வேலைக்கு வரதில்லை, சின்சியராக வேலையை செய்கிறதும் இல்லை. அடுத்து மகர ராசி. இன்னைக்கு வந்து சந்திராஷ்டம தினம். அதனால் புதிய விஐபிகளை பார்க்கறது, புதிய ஒப்பந்தம் போடுறது, நீண்ட தூரம் பிரயாணம் ஆகவற்றை மேக்சிமம் தவிர்க்கவும், ஒத்தி வைக்கவும். உஷ்ண சம்பந்தமான ஹீட் சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. மோர், இளநீர் ஆகியவற்றை அதிகம் உபயோகிக்கவும். வீடு, வாகனம்
குழந்தைகளுக்கு கல்வி ஆகியவற்றில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பணம் வர வேண்டியது சற்று தாமதமாகிறது. அடுத்து கும்பராசி. மனைவிக்கு மருத்துவ செலவு உண்டாகிறது. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் முடிவாகிறது, செட்டில் ஆகிறது. அதனால் துணிமணி நகைன்னு வாங்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், ஸ்கிராப்பு இரும்பு போன்ற தொழிலில் செய்கிறவர்களுக்கு கொஞ்சம் தடங்கள் வந்துக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்குது. சரியாக செட் ஆகலை, கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கு ஓரளவு மீடியமான நாள் தான். மனசில் தேவையில்லாத ஒரு குழப்பம் இருந்து கொண்டு இருக்கிறது. உத்தியோகத்தை பற்றின பயம் கொஞ்சம் இருந்து கொண்டு தான் இருந்துக்கிட்டு இருக்குது. உள்ளுக்குள்ளே வெளியே யார்ட்டையும் சொல்கிறதில்ல. பழைய நண்பர் அல்லது காதலியை சந்திக்கும் வாய்ப்பு வருகிறது. தகப்பனார் அவருக்கு தொழில் ஓரளவு பரவாயில்லை. அம்மாவுக்கு உடல்நிலை கொஞ்சம் டல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த ராசிக்காரங்களோட கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லும்படியும் நெகட்டிவ் ஜாஸ்தி கிடையாது, ஓரளவு சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்குது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. இது எதுவும் சந்தேகம் எழுந்தால் கமெண்ட் செய்யவும் அல்லது கால் செய்யவும். நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.